ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு மீன் வாங்கி சாப்பிட்டு. இந்த தடைக்காலம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வாங்கவே இல்லை. ஸோ திடீர்னு சாப்பிடணும் போல் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் உடனே மார்க்கெட் போனோம். ஒரு 1/2 kg, இப்போ நீங்கள் பார்க்குறது விலை மீன் இல்லை கொடுவா மீன் சொல்லுவாங்க. அதில் ஒரு 1/2 kg வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை. அந்த க்ளீன் பண்ணிவிட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு டைம் சால்ட்டு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் குழம்பு அரைச்சிருப்போம்ல, அந்த மிளகாத்தூளே போதும். அந்த மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் மசாலா. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ரொம்பலாம் பயங்கரமாக அந்த செட்டிநாடு மசாலா அதெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். ஸோ இந்த மசாலாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மீனில் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அந்த நல்லா மிளகாய்த்தூள் உப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் எப்போவுமே தோசைக்கல்ல தான் ஃப்ரை பண்ணுவேன். இது கடாயிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எப்படி வசதியோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை தோசைக்கல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய், இந்த மீனுக்கு தேவையான அளவு எண்ணெயை போட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் இந்த ஒரு பீஸாக மீனை எடுத்து வச்சு ஒரு பக்கம் 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக, ரொம்ப அதிக ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரோஸ்ட் மாதிரி கிறிஸ்பியாக மாறிடும் மீன். நமக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 2 பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தூவி விட்டிங்கன்னா ஒரு நல்ல வாசமாக இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் ஒரு 4-5 கருவேப்பிலை தான் போட்டேன். சும்மா இன்னும் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டு விட்டிங்கன்னா எண்ணெயில் அது பொரியும் போது நல்ல வாசமாக இருக்கும். மீன் சாப்பிடும்போது அதோடய வாசம் நல்லாயிருக்கும். அது பிடிக்கும், அந்த வாசம் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. யார் வேணால் இதை பண்ணலாம். நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆனதும் சுட சுட சாப்பாடில் மீன் குழம்போடு இந்த மீன் ஃப்ரை வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.